மெடிக்கல்ல பொருள் எல்லாம் வாங்கணும்ல, அதுக்காக காசு கொடு. வெளியவே போகாது. வெளியவே அந்த காலத்துல இருந்த கிளைமேட், அந்த காலத்துல இருந்த போட்டு குளிச்சுட்டு போறேன். இருக்கா போட சொல்லிருக்காரு. அந்த ஆக்னி வந்ததுல அவருக்கு என்ன காசு நான் தானே கட்டுறேன், அவரு போடத்தான் சொல்லுவாரு. ஒரு பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய முடியாதா? இவ்வளவு செலவு பண்ண சொல்லி தருவீங்க, ஏதாவது வேலை சொல்லி தராங்களா? நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுவும் ஏன் காசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல்ல பொருள் எல்லாம் வாங்கணும்ல, அதுக்காக காசு கொடு. மெடிக்கல் என்ன பொருள் வாங்குறீங்க? பயப்படாத, பயப்படாதா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சன்ஸ்கிரீன் போடுவோம்ல, அது ஒண்ணு. அப்புறம் நைட்ல போடுவோம்ல இந்த ஆக்னிக்கு, மறுபடியும் ஆக்னி வருது பாரு, அதனால அதுக்காக ஒரு கிரீம் வாங்கணும். வெளியவே போகாது. வெளியவே எப்படி வெளியவே போகாம இருப்பாங்க? சோப்பு வாங்கணும். இது 3 பொருள் தான். நார்மல் சோப்பு வாங்கி போட வேண்டியதானே? அது பிக்கிது. என்னென்ன சொல்றான் பாருங்க. 2000 எல்லாம் வேண்டாம். அந்த காலத்துல இருந்த கிளைமேட், அந்த காலத்துல இருந்த போட்டு குளிச்சுட்டு போறேன் அவசரத்துக்கு. உனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வருது இல்ல, எனக்கு தான் எல்லா பிரச்சனையுமே வருது. நீ காசு கொடு, நான் போய் மெடிக்கல்ல இது வாங்கணும். சன்ஸ்கிரீன் 400, சோப்பு 200, நைட் கிரீம் 180. அப்புறம் அவ்வளவுதான். என்னடா நான் என் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா கொண்டாடிடுவேன் நான் பொங்கலை. சோப்பு இல்லம்மா, 1 வாரம் ஆச்சுமா குளிச்சு 1 வாரம் ஆகல. வாரம் மூஞ்செல்லாம் பிக்கிது உண்மையா. அந்த சோப்பு வந்தது அதை போடாம 1 மாசம் நிறுத்தி பிக்கும், அப்படியே நின்னுக்கும். அதுக்கப்புறம் நீ பிரச்சனையே கிடையாது, அந்த சோப்பே போட தேவையில்லை. இவ்வளவு பக்கத்துல போய் பேசிட்டு இருக்க, எனக்கே பயமா இருக்கு. உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துறாங்க. காசு கொடுங்க. இதுவே 1 மணி நேரம் லாக் ஆயிர மாட்டிருக்கு. நீ கூடு, டக்கு டக்கு வேற. உனக்கே பிக்குது, எனக்கு பிக்காதா? யோசிக்கிறேன். ஓ, ஆம்பளைங்களும் இப்படி சொரிஞ்சாங்களா யோசிக்கிறாங்கன்னு அர்த்தமா? நீங்க எப்படி காலையிலேயே கோலம் போடுறீங்க நிலத்துல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. வெக்கப்படும் போது அதெல்லாம் 80. இன்னும் 80 விட்டே வெளியே வரலையா? எப்பயுமே பழசமா இருக்கக்கூடாது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்களா நீங்க? மெயினா மெடிக்கல் போகணும். காசு கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நவுத்து. இவ கிட்னி இருந்தா அங்க போற வழியில அதெல்லாம் கிட்னி 10 காசுக்கு போவாது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இருக்கா இருக்கு, ஆனா இல்ல. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி பண்ணலையே. டீன்ட்டே இருக்காரு. எனக்கு முதல்ல காசு கொடு, அப்பதான் உனக்கு ஏலக்காய் போடு. இவன் வந்து காசு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றான். அதுக்கப்புறம் ஏலக்காய் போடுறதான். ஏலக்காய் எவ்வளவு தெரியுமா? இஞ்சி கொஞ்சம். நான் இஞ்சிக்கு அலாரம் வச்சிருக்கேன். அதான் இருக்கா வீட்டுல? இருக்கா இஞ்சிக்கு அலாரம் வச்சிருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயி இஞ்சி டீக்கு அலாரம் வச்சிருக்கேன். கதைய உங்களுக்கு இஞ்சி போட மறந்துடுறேன்ல, அதான். சரி, இப்போ உனக்கு என்ன ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா போதும்ல? ஜோக் இல்ல இல்லையா? உங்க அப்பா மெடிக்கல் வச்சு உட்கார்ந்திருக்காரு. சொல்ல முடியாது, பிறந்து வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பாரு. வேலையாவது கூடுமா? சரி, இப்போ உனக்கு 200 ரூபா தரேன். 200 ரூபா? நான் சன்ஸ்கிரீன் 400 ரூபாமா. 3000 ரூபா வச்சிருக்கிறேன். 3000 ரூபாயில தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், தம்பிக்கு ஷூ வாங்கணும். ஷூ எல்லாம் வாங்காத, கண்டிப்பா வாங்கணும். ஸ்கூல் ஷூ பிஞ்சிருச்சு அவனுக்கு, கன்ஃபார்மா ஷூ வாங்கணும். அதுக்கப்புறம் எனக்கு சாரி சுடிதார். ஏன்னா இது மை மணி மை தட். நீ அவ்வளவு உஷாரா? நீங்க தான் நான் ட்ரெஸ் எடுத்தா நானே எடுத்துக்கிறேன். அது சட்டி கூட எடுத்த பிடிக்காதா? வேற என்ன? காசு போடுங்க. இங்க பாரு, இது லாஸ்ட் நான் இப்ப குடுக்கறது. ஏத்தவும் கூடாது, இறக்கவும் கூடாது, அவ்வளவுதான். ஒரே துட்டு தான் தருவேன். எடுத்துட்டு ஓடியே போயிருங்க, நிக்காதீங்க. அது என்ன ஏத்தக்கூடாது இறக்கூடாதுன்னா? நான் குடுக்கறதா இதுக்கு மேல பாதிதான். ஹஸ்பண்ட்ஸ் அலப்பறைகள்னு சொல்லி இந்த வீடியோ போடும். பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இன்னும் கத்தையா கொடுப்பாருன்னா ஒத்தையா கொடுத்துருக்கு. போதும். நீ என்ன பண்ற? கிரீம் கட் பண்ற. சோப்பும் இன்னொன்னு விலை கம்மியில இருந்துச்சு, அது என்னது? அது போட சொல்லிருக்காருங்க டாக்டர், ரெகுலரா போட சொல்லிருக்காரு. அந்த ஆக்னி வந்ததுல இருந்து அவருக்கு என்ன காசு நான் தானே கட்டுறேன், அவரு போடத்தான் சொல்லுவாரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய முடியாதா? நீ செலவு பண்ண சொல்லி தருவீங்க, ஏதாவது வேலை சொல்லி தராங்களா? நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இதை பார்த்தா உனக்கு வேலை மாதிரி தெரியலையா? இதெல்லாம் ஒரு வேலையா?
emotional damage. உனக்கு உனால பேசுறேன், எனக்கு ஏதால பேசுறேன். சரி இந்த 500 ரூபாய் தூக்கிட்டு போ. எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் பேசிட்டேன். கொடுங்க. 100 200 சேர்த்து போட்டு கொடுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா. பொங்கலுக்கு என்னோட காசு. இந்த காசுலயே நான் வந்து இதோட 3500 ரூபாய் வெட்டி செலவு. 3500 நீ 3000 எனக்கு கணக்கு வைக்கிற. அது கவர்மெண்ட்ல கொடுத்தது. அதையும் செலவு தானே பண்ண போற, நீ தானே பண்ண போற. முடியல. அதாவது வருஷம் முறை அவர் சம்பாதிக்கிறாரு. ஒரு 10 ரூபா வாங்கினா கூட அது வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. செலவு பண்றதுக்கு என்னென்னலாம் செலவு பண்ணிருக்கேன்னு கணக்கு கரெக்டா கேக்குறாங்க. அது பத்தாதுன்னு தெரியாம இவங்களுக்கே ஏதாவது வாங்கிட்டா கூட நீ எனக்கு என்ன வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நம்ம வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் ஏன் காசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 3000 ரூபாய் கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கு, அதுக்கு காரணமும் இவங்க தானே சொல்லிட்டு திரியிறாங்க. அப்படிதானே? மாசம் 1000 ரூபாய் பணம் வருது இல்ல, அதுவும் இவங்க தான் காரணமா. இவங்க வந்து பாவப்பட்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தங்காட்டி தான் 1000 ரூபாய் பணம் சும்மா உட்காந்துட்டு இருந்தா வந்திருக்குமா, கட்டின காட்டி தானே வருது. அதனால இந்த மாதிரி அறிவோட அப்படியே புதுசு யாராவது இருந்தாங்கன்னா உங்க புதுசா இருக்காங்கன்னா அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு விட்டு போங்க. ஓகே கைஸ், பை.